சுத்துற பார்ட்டி ஜோக் அடிச்சா அருகினில் வருவது ஹாப்பி பி ஹாப்பி ராட்டினம் போல் சுத்துற வாழ்க்கை மேலும் கீழும் போக்குற போக்க ஜாலியாக எடுத்துக்கிட்டாலே ஹாப்பி பி ஹாப்பி கடலக்கா போல கவலைய உள்ளே போட்டு மூடாதே முருங்கக்கா போல உன்ன நீயே போட்டு முறுக்காதே வாய் விட்டு சிரிச்சாலே வைத்திகர் வேண்டாமே கை தட்டி சிரிச்சாலே கடவுளும் வருவாராமே லூட்டியப்பா நக்கலக்க லூட்டி நாட்டி நாங்க சிரிக்கிற பாட்டி ஜோக் அடிச்சா அருகினில் வருவது ஹாப்பி பி ஹாப்பி கொடுக்காப்புளி கொடுக்காப்புளி குலவஸ்து கன்குஸ்து மன்குஸ்து கல்குஸ்து குல்குஸ்து காலகுஸ்து மல்குதா காக்கா. என்ன இது வீட்டுக்குள்ளேயே ஸ்னோ எஃபெக்ட்? அது வந்து அக்கா சாமி இமயமலையில இருந்து டைரக்டா இங்க வந்திருக்காருல, அதுதான் இந்த எஃபெக்ட். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சாமி. கண்டினியூ. கொடுக்காப்புளி என்பது என்னுடைய பூர்வ 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 பூர்வாசிரம பேரு. அத்தே சபாபதியை விட்டீங்களே, நீதான் சொல்றதுக்கு இருக்கிறிய சபாபதி. இப்பதான் எனக்கு கூட ஞாபகத்துக்கு வருது. எது சபாபதியா? நீ என்னப்பா எப்ப பார்த்தாலும் என் லூசு மாப்பிள மாதிரி குறுக்க பேசுற? ஐயோ லூசுன்னு சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. இப்பதானே வாசல்ல பாத்தீங்க. நீ சும்மா இருக்க மாட்ட. ஏன் கொடுக்காப்ளே, நீ எப்ப இருந்து கலகல நந்தாவா மாறின? குட் क्वेश्चन பட் வெரி பேட் டைம். இப்போ எதுக்கு எந்திரச்சீங்க? இல்ல ஃபிளாஷ்பேக் சொல்ல போறல, அதான் நடந்துகிட்டே சொல்லலாம். ஜாயின் பண்ணிக்கவா? ஒரு ஆர்வ கோளாறு, நீ அங்கேயே நில்லு. என்ன இழிப்பு குமா, உனக்கு அப்ப 6 வயசு இருக்கும். கிளங் 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 கிளங். அப்ப நீ 3வது படிச்சுக்கிட்டு இருந்த. எனக்கு கிளிங் கிளிங் ஒரு 15 வயசு இருக்கும். சங் 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 சங். அப்போ நான் 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய 18வது வயசுலயும் நான் 8வது தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 3 வருஷமா? யங் சங் சங் மங் மங் கங் யா யா யா. ஏன் சாமிக்கு ஒரு பக்கம் காலு உதறுது? சாமிக்கு தண்டம் இருக்கிற சைடு ஆசீர்வாதம், கமண்டலம் இருக்கிற சைடு பக்கவாதம். இதெல்லாம் வீண் வாதம். சாரி குருவே. சோ 3 வருஷமா 8வது படிச்சுக்கிட்டு இருந்தானா, ஒரு நாள் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். போதும் நிறுத்து. மாட்டேன். அதுக்கு நீயும் மாட்டேன்னு சொன்ன. அப்படின்னா நான் சாமியாரா போயிடுவேன்னு உங்ககிட்ட சொன்னேன். நீ கூட கலகல 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 கலன்னு சிரிச்ச. சிரிச்சிட்டு போ அப்படின்னு சொன்ன. நீ கலகலன்னு சிரிச்சதுனால நான் கலகலான அந்த சாமியாரா மாறிட்டேன். சாமி என்னடா என்னையா இதெல்லாம்? தெரியவில்லையா? திருவிளையாடல் கூட ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கியே, திருட்டு மொழி முழிக்கிறான். யார் யாது? அது அவனுக்கு பேட்டா கன்வின்ஸ் எல்லாம் நான் தர மாட்டேன். அதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். அது பெரிய இடம். இதுதான் நான் சாமியாரான கதை. சாமி, நான் அன்னைக்கு விளையாட்டா சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துட்டு சாமி ஆயிட்டீங்க. ஐ அம் சோ சாரி. Too much. யோ சும்மாரியா, தப்பு யார் செஞ்சிருந்தாலும் சாரி கேட்டுதான் ஆகணும். அதானே நியாயம். ஓகே, லீவ் இட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கொடுக்கப்பிள்ளை, நீ என் வீட்டுக்கு ஃப்ரெண்டா வரல, ஆனா கலகலானந்தாவா ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்க. அதனால ஒரு வாரம் நீ எங்க வீட்டுல தான் தங்கி இருக்கணும். புரியுதா? ஐயோ முடியாது. அத சாமி சொல்லட்டும். நான் சொல்றேன், ஒரு வாரம்லாம் தாங்காதே. தாங்கித்தான் ஆகணும். சோதனை வந்தா தாங்குறல்ல, அதே மாதிரி சந்தோஷம் வரும்போதும் தாங்கணும். என்னுடைய பூர்வாசக தோழி என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் விருப்பப்படி ஒரு வாரம் நான் இங்கதான் இருப்பேன். என் கட்டையும் இங்கதான் இருக்கும். இது சந்தோஷ கட்ட வேணா இங்க இருக்கட்டும், நாமளா இருக்க வேணாம். அது வேலைக்கு ஆகாது. சுவாமி, நீங்க எங்க வீட்டுல ஒரு வாரம் தங்குறேன்னது ரொம்ப சந்தோஷம். உமா, சுவாமிக்கு பால் பழம் கொடுக்கல? அதெல்லாம் ரூமுக்குள்ளே போனதுக்கு பிறகு அம்மா. சுவாமி இல்ல ரெஸ்ட் எடுக்க ரூமுக்குள்ளே போனதுக்கு பிறகு என்று சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். அடிக்கடி இதை தூக்காத, கீழே இறக்கி. இதை தூக்குவதும் கீழே வைப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. சாமி வாங்க மேல போய் பேசுவா. வாங்க ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம், நான் மேலே வரவில்லை, கீழேவே இருந்து கொள்கிறேன். இல்ல சாமி, போங்க. இது பாத்துக்க கூப்பிடுறாருல, போங்க. நான் வர மாட்டேன், நான் இங்கே இருந்து கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் சென்று விடுங்கள், நான் சற்று ஓய்வு எடுக்கிறேன். ரூம் ரெடி பண்ணு. நீங்க எல்லாரும் போங்க. ரூம் ரெடி ஆகுற வரைக்கும் சுவாமி இங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும். சாமி,
பால் ஆஹா, உன்னுடைய விருப்பம் அதுவென்றால் நான் ஏன் தடை சொல்ல வேண்டும்? எடுத்து வா. ஒரு நிமிடம். அது வெறும் பாலாக இல்லாமல் அதில் சற்று பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை என்று அள்ளி போட்டு கொண்டு வா. செல் 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 செல். தங்கள் சித்தம் என் பாக்கியம். உமா, அப்படியே எனக்கு ஒரு டம்ளரில் பால் கொண்டு வாயா. உனக்கு ஒன்லி பிளாக் டீ. You are correct. You are correct. உனக்கு பால் தானே வேணும். எட்டப்பா, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப வருகிறேன். இப்பொழுது நீ சென்று விடு. பால் இப்ப வரும், அதுக்கப்புறம் உன்னை கும்மி எடுக்கிறேன். அம்மா, கும்பேஸ் இல்ல, இப்ப சம்பேஸ். தூச்சு போடாம ஆக்குறேன் பாரு, வரேன். போடா. உன்ன வா 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 வா, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சிஷ்யா, எல்லோரும் சென்று விட்டார்கள் தானே? தங்கள் இம்சை பொறுக்க முடியாமல் எல்லோரும் எஸ்கேப் ஆகி விட்டார்கள் குருவே. அதிகம் பேசாத. இது என்னுடைய என்டர்டைன்மெண்ட் டைம். ஆகவே அந்த டிவியை கொஞ்சம் போடு. சரி, போடுகிறேன். போலீஸ் சாமியார் சத்யானந்தர் கைது. அந்த டிவியை வெளியே தூக்கி போடு. போங்க, இது உங்க அப்பா ஓட்டி டிவி அது. இது வரைக்கும் உன் ஐடியா ஒண்ணு கூட ஒர்க் அவுட் ஆகல. காசு மட்டும்தான் அவுட் ஆகுது. என் மாமா மனசுல ஒரு இன்ச்சு இடம் கூட எனக்கு கிடைக்கல. அவசரப்பட்ட எப்படி இன்ச்சு இன்ச்சா தான் மூவ் பண்ணணும். இந்த எறும்பு ஊர கல்லு தேய்ன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டதுல? என்னது, நான் எறும்பா? அதுக்காக பழமொழி மாத்தி யானை ஊர கல்லு தேய்ன்னு சொல்ல முடியுமா? நான் யானையா? கொன்னு போட்டுடுவ. நான் ஒன்னும் அவ்வளவு குண்டில்ல. எனக்கு தெரியாதா? ஆனா உங்க மாமா பக்கத்துல நீங்க நிக்கும் போது குண்டா தெரியுறீங்களே. என் மாமா பக்கத்துல நான் இல்ல, நீ இருந்தாலும் குண்டாதான் தெரியுவேன். 1 கிலோ எலும்பு 1 கிலோ தோல் வச்சுக்கிட்டே நடமாடிட்டே இருக்காரு. அதுதான் பிரச்சனையே. தன்னை விட குண்டா இருக்க ஒரு பொண்ண அவர் எப்படி லவ் பண்ணுவாரு? சோ உங்க லவ் அவர் ஏத்துக்கணும்னா ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு அவர் குண்டாகணும், அது நடக்காது. ரெண்டாவது நீங்க ஒல்லி ஆகணும். இதுக்கு மேல ஒல்லி ஆக முடியாது. அப்ப வேற வழியே இல்ல. என்னது? நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். எக்ஸசைஸா? ஆமா, ஓடுறதுக்கு த்ரெட்மில், சைக்கிளிங் எல்லாத்தையும் வீட்லயே வாங்கி வச்சு நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் காசு தான் செலவாகும். இப்படியே காசு செலவாயிட்டே இருந்தா எக்ஸசைஸ் பண்ணாம என் உடம்பு ஒல்லி ஆயிடும். சரி, உடம்ப ட்ரிம் ஆக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி திரும்புங்க. ஃபேஸ இன்னும் அழகாக்க பியூட்டி பார்லர் போலாம்ல? பியூட்டி பார்லர் வேண்டாம், அட்லீஸ்ட் நல்ல மேக்கப் மெட்டீரியல் வீட்லயே வாங்கி வச்சு நீங்க மேக்கப் பண்ணிக்கலாம்ல? சரி, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு நிமிஷம். ஹலோ அசோகே, நான் சும்மா பேசுறேன். அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? என்னடா ஊர் பக்கமே காணோம்? அங்க வந்து என்னம்மா பண்ண போறேன்? இங்க தலைக்கு மேல வேலை இருக்குமா? ஓ, முடி கொட்ட. ச்சே, முடி வெட்ட போறியா? என்ன காமெடி பண்றியா? ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி அடிக்கடி போன் பண்ணாதுன்னு? எல்லாத்தையுமே ரெண்டா பேசினா போன் பில் எகுறாதா? எல்லாம் என் தலை விதி. சரி, என்ன விஷயம்? அவசரமா கொஞ்சம் பணம் வேணும்டா. எவ்வளவு? 10,000 ரூபாடா. சரிம்மா, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. என்ன கேட்டீங்க? எவ்வளவு பணம் செலவாகும்னு கேட்டேன். அது 10,000 ரூபாய். அவ்வளவுதானே? 4 2 20,000 ரூபாய். அவ்வளவுதானே? இப்ப போய் காசு எடுத்துட்டு வரேன். அடடடடா, இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கிற வரைக்கும் அசோக் கவலையே இல்லடா. விஜயமா, ஊசி போட போறியா? ஆமா. அந்த 6 நம்பர் பேஷண்ட்டுக்கு தானே? ஆமா. ஊசி போற உடம்புக்கு தான் எவ்வளவு ஆசைகள். என்ன சொல்ல வரீங்க? அந்த 6 நம்பர் பேஷண்ட் இருக்காரு, அவருக்கு இப்பவே வீடு கட்டணுமா, தோட்டம் பண்ணணுமா, அதத்தான் ஊசி போற உடம்புக்குள்ள எத்தனை ஆசைகள்னு சொன்னேன். வழியை விடுங்க சார், நான் போறேன். விஜயமா, உனக்கு வழி விடுறது மட்டும் இல்ல, உனக்கு வழி காட்ட கூட தயாரா இருக்க. ஆனா நீதான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேணாம் சார். ஏதாவது கேளுமா, நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன். நான் தப்பா நினைப்பேன் சார். நீங்க என்ன நோக்கத்தோட பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. தெரியுமே, நல்லாவே தெரியுமே. அதனால என்ன, கல்யாணம் ஆயிட்டா சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் பூரி,
இப்படி பிரேக்ஃபாஸ்டுக்கே வெரைட்டியா தேடுறவனா லைஃப்ல தேட மாட்டேனா? ஆமா ஆமா. ஆனா அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷால வாங்கி சாப்பிடுவீங்க. யாரோ ஒருத்தன் சாப்பிட்டு குப்பை தொட்டியில போடுறதையா போய் பொறுக்கி சாப்பிடுவீங்க? என்னடா ஆளை காணுமேன்னு நினைச்சேன். இப்ப சொல்றேன்டா அதுக்கு பதில். விஜிமா, கட்டின புருஷனை நீ தெய்வமா நினைக்கிறது தப்பா? இல்ல. உன் புருஷனை நீ மட்டும் இல்ல, நான் கூட தெய்வமா தான் மதிக்கிறேன். கடவுளுக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை பிரசாதமா சாப்பிடுறது இல்லையா? அப்படித்தான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜி பிரசாதம் தாம்மா, அதுவும் வரப்பிரசாதம். இது என் புருஷன் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? நின்னே கொல்லுவாரு. ஏன்னா தெய்வம் நின்னுதான் கொல்லும். சரி, உன் புருஷன் தான் நமக்குள்ள தடையா இருக்கான்னா அவனை ஒரு நாள் கூட்டு வா, அவன்கிட்ட நானே பேசுறேன். அப்படியே எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். உங்களுக்கு டைம் சரியில்லை. இல்ல நமக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வர இதுதான் சரியான டைம். அப்போ நாளைக்கு காலையில இல்ல நாளைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு மீட் பண்ணா ஓகேவா? அது என்ன அந்த டைம்? அப்பதான் 7:30 ஏறி வந்து அடிக்கும். அவ்வளவுதானே, பாத்துட்டா போச்சு. அவ பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் ஏத்துறா, நான் என் மனசுல இருக்கிற ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசுல இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா இத பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க வா. எப்ப பாரு என்ன கலைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. படா பா பா. எங்க போனா இந்த ஆளு? என்ன வாத்து மாதிரி நடக்கிறான்? ஏன் குரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லையே. இருக்காது. எதுக்கு வந்து அந்த விஷயத்தை ஓபன் பண்ணியா? அதுவும் இல்லையே. இருப்பா, எதுக்கு இப்படி அவசரப்படுற நீயே? உன் மாமியார் உம்மா இல்ல உம்மா என்னுடைய முன்னாள் காதலிங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். அதுக்கு என்ன இப்போ? வினோத், விதி மட்டும் சதி செய்யாம இருந்திருந்தா நான் தாண்டா உனக்கு மாமனார். மனச கண்டபடி மேய விடாத. என் மாமியார் மேல உன் மூச்சு காத்து பட்டா கூட உனக்கு மூச்சும் வராது, மூச்சாவும் வராது. அப்படின்னா கொன்னே போட்டுருவேன். இல்ல ஒரு வார்த்தை தப்பா பேசுன இழுத்து வச்சு அறுத்துடுவேன். பேச மாட்டேன். ஆமா, உன் கூட ஒருத்த வந்திருக்கானே, எங்க பிடிச்ச அவன? கேடி மாதிரியா? இது வேற. ஏப்பா கீழே போட்டாத? அது ஒண்ணு இல்லப்பா, கோயில்ல வந்து மீட் பண்ணா, சரி சிசியனா இருந்துட்டு போட்டோன்னு கூட கூட்டிட்டு வந்தேன். உனக்கு அசிஸ்டன்ட் வேற வேணானா சொல்லுப்பா, அவனை கூட்டிட்டு வந்து இங்க இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுருவோம். சரி வேண்டாம், என்ட்ரி ஆகும்போது கூப்பிட்டு வந்துட்டு திடீர்னு காணாம போனா சந்தேகம் வரும். ஆமா பரவாயில்ல, அவனை இருந்துட்டு போட்டுமா? சரி. குரு, வந்த வேலையை முடிச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் இடத்தை காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல காலி பண்ணிடுறேன். இல்லன்னா உன்னை நான் காலி பண்ணிடுறேன். குருவே, என் சிசிய வந்துட்டான், கொஞ்சம் மரியாதையா பேசுறேன். ஆயுஷ்மான் பவ கலபுஷ்டே மலபஸ்டா கலாகா கஷா குலபஸ்டே கமஸ்டகே கபஸ்டா. இந்தாருங்கள் உங்களுக்கு மசாலா பால். மசாலா பாலா? ஆமா, அப்படி மசாலா குடும்பம் அல்லவா, அதனாலதான் உங்களுக்கு மசாலா பால் கொடுக்கிறேன். கரெக்டா வேணுது? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அஞ்சலி சொன்னால. அப்படியா? அஞ்சலி பேர் உனக்கு எப்படியா தெரியும்? அறிவு கெட்டவனே, அவளுக்கு பேர் வச்சதே நான் தானே. என்னது பேர் வச்சதே நீயா? இல்லை குருவே, நாம் இந்த வீட்டுக்குள் நுழைந்த போது என் கண்ணில் அஞ்சலி பட்டாளா, அவள் பச்சிளம் குழந்தை போல் சிரித்துக் கொண்டே இருந்தாள். நிமிடத்திற்கு ஒரு 5 தடவை இழுத்ததால் அவளுக்கு அஞ்சலி என்று நான் பேர் வச்சு விட்டேன். யோ, நீ கற்பனையா வச்ச பேர் தான் அவன் நிஜ பேரு. ஆச்சரியமாக இருக்கிறது. எங்க அவங்க பாட்டி பேர் சொல்லு பாப்போம். அச்சச்சோ, அந்த சுந்தரி பேர் எனக்கு தெரியாதே. ஆமா, கரெக்டா சொல்லிட்ட. சுந்தரி தான், வனசுந்தரி. கரெக்டா சொல்லிட்டிய. எல்லாம் என் குருவின் மகிமை. இந்த தடவை ஏதோ ஃப்ளூக்கா இருக்கும் இல்ல? அந்த பேர் கேப்பமா? என்ன பேரு? அந்த சின்ன பொண்ணு அக்ஷயா பேர். கேளு. அது பேர் சொல்லு பாப்போம். சின்ன பெண்ணின் பேர் எனக்கு தெரியாதே. அக்ஷயா. ரொம்ப கடினமான கேள்வியா இருக்கிறதே. அந்த சின்ன பெண்ணின் பேரை எப்படி கண்டுபிடிப்பது? குருவே, தாங்கள் ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. க்ளூ கொடுக்கட்டுமா? அட்சய பாத்திரம். அவள் பெயர் பாத்திரம். கரெக்டா? அட்சயா. அவள் பேர் அட்சயா. கரெக்டா? கரெக்டா சொல்லிட்ட. என்ன குருவே, இவன் அடிமுட்டாளாக இருக்கிறான். இவனை ஆசீர்வாதம் பண்ணும் போர்வையில் இவனை வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னா திட்டு. அந்த ஆளு கூட சேர்த்து என்ன பேசுன்னு தெரிஞ்சு போச்சு. 2 பேத்துக்கும் கட் பண்ணிடுவேன். சரி.
என்னது ஒரே குழப்பமா இருக்குதே. என்ன இந்த சாமியார் கெட்டப்ல செட்டப் பண்ணதே இந்த வினோத். அவனுக்கு ஒரு இளவு கன்றாவையும் தெரியல. ஆனா இந்த சிஷ்ய கேடி நம்ம கூட்டிட்டு வந்த பையன். ஆனா இந்த சிஷ்ய கேடிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. எப்படி அது? அவனிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லன்னா அவன் நம்மள சுப்பையாக்கிடுவான். ஆமா ஆமா சுப்பதானி. ஆமா ஆமா. ஏய் என்னடா நீ போவே இல்லையா? நான் போயிட்டேனே. ஆஹா மசாலா பாலையாவது அருந்துவோம். இது சிஷ்ய கேடி கொண்டு வந்த பாலாயிற்றே. இதை குடிப்பதிலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது. டே அசோகே வாடா. எப்படிமா இருக்க? எனக்கு என்னடா ஃபுல்லா இருக்க. நல்லா இருக்க. நீ என்னடா இப்படி வெறுத்து போயிட்ட? என்னது? கருத்து போயிட்ட? யாரு? நான் கருத்து போயிட்டேன். என்னமோ சல்மான் கலர்லயும் ஷாருக்கான் கலர்லயும் என்ன புள்ளியா பெத்த மாதிரியும் நான் என்னமோ அலைஞ்சு தெரிஞ்சு கருத்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். பிறக்கும் போது என்ன கலர்ல இருந்தனோ அதே கலர்ல தான் இருக்கேன். ஏமா தெரியாம தான் கேக்குறேன். இந்த குங்குமப்பூ சொல்லுவாங்கல்ல, அத நீ பால்ல போட்டு குடிச்சிருந்தா நானும் உன்ன மாதிரி கலரா இருந்திருப்பல்ல. அத ஏன்டா பாக்குற? கேக்குற? உங்க அப்பா கிட்ட குங்குமப்பூ வாங்கிட்டு வர சொன்ன. அவருக்கு அதுல வெறியா விழல. சரியா விழல. குங்குமம் பூ ரெண்டையும் தனித்தனியா வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி அது விடுமா. நான் கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா அது சிவப்பாவை ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. எனக்கு என்னடா புரியும்? தெரியும். ஒன்னும் தெரியாது. நல்லா சாப்பிட தெரியும். அண்ணன் கிட்ட பாசமல சாவித்திரி மாதிரி உருக தெரியும். ஆமாண்டா. எங்க அண்ணன் பாசமல சிவாஜின்னு சொன்னா நான் பாசமல சாவித்திரி தான். உங்க அப்பா மாமி ஆனதுக்கு அப்புறம். என்னது? அப்பா மாமி ஆயிட்டாரா? ஐயோ இல்ல, உங்க அப்பா சாமி ஆனதுக்கு அப்புறம் உன்னை தூக்கி வளர்த்தது எங்க அண்ணன் சூரப்பா தான். இல்ல வீரப்பா தான். அம்மா அது என்ன அவருக்கு வீரப்பான் பேர் வச்சிருக்க தாத்தா? அது ஒரு பெரிய கதைடா. உங்க தாத்தா கந்தசாமி பொன்னுசாமி சினிமா கொட்டகை நடத்தினாரு. அதுல சகாதேவி மகாதேவி படம் போட்டிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பாட்டி நிறமாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க. வீரப்பா மிரட்டுற மாதிரி சிரிச்சதும் பாட்டிக்கு பயத்துல வலி வந்துருச்சு. கொட்டகையிலேயே அண்ணன் பிறந்துட்டாரு. அதனாலதான் அவர் பேர் வீரப்பா. ஆமா அவர் வீரப்பா, நீ சரோஜா தேவி. ரெண்டு பேரும் பெரிய அண்ணன் தங்கச்சி. ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலடா சாமி. அது சரி, எங்க அந்த வீரப்பாவை காணோம்? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? உங்க மாமாவுக்கு கல்யாண நாள். அதான் ஊர் ஜனங்களுக்கு போடவே வேஷ்டி எல்லாம் குடுக்கறதுக்காக போயிருக்காரு. அப்படியே வேஷ்டி சட்டை கொடுத்துட்டாலும் எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். நிஜமா அவர் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வராயா? வணக்கங்கய்யா. போயிட்டு வாங்க. வணக்கம். இந்தப்பா. இது என்னது இல்லைங்களா? ஐயா சொதப்பிட்டீங்களே. அவரோடது இந்த ட்ரெஸ்ஸுங்க. வர வர அவன் செலவு சரியில்லை, பார்த்து கிடந்துக்க. சரி நீங்க துணி கொடுத்ததெல்லாம் போதும், கிளம்புங்க. இன்னும் 2 ஷர்ட் கொடுத்துட்டா 11 கணக்கு வரும். பாருங்க, ஏதோ வாழ்ந்து கட்ட மனுஷனாச்சு, போனா போதுன்னு கஸ்டமர் துணி கொடுக்க ஒத்துக்கிட்டேன். நீங்க கிளம்புங்க. வர எல்லாருக்கும் நன்றி. டேய் வாடா. யோ, ஒரு காலத்துல இந்த ஊர்ல பாதி இடம் அவருக்கு சொந்தமானது. இப்ப எல்லாம் போச்சு. எப்படிங்க போச்சு? பொண்ணு விஷயத்துல வீக்கா? இல்லப்பா. வேற சீட்டு பழக்கம் ஏதாவது உண்டா? அதுவும் இல்லப்பா. ஓ, அப்ப தண்ணி சிகரெட்? அதுவும் இல்லப்பா. வேற எப்படிங்க சொத்தெல்லாம் போகும்? இந்த பாரு, இந்த பழக்கம் எதுவும் இல்லைன்னாலும் ஒருத்தன் முட்டாளா இருந்தாலே சொத்தெல்லாம் அழியுமையா. அதுவும் இந்த ஆளு சாதாரண முட்டாள் இல்லையா, முட்டாளுகளுக்கே டீச்சரு. வீம்புக்கு விஷம் குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவர்தான். துணி எடுத்து கொடுக்கலன்னு யாரும் கேட்க போறது இல்லையா. ஆனா ஒரு 100 ரூபாய் இஸ்திரிக்காரங்கிட்ட கொடுத்து துணி எடுத்து கொடுத்த மாதிரி நடிச்சாரு பாரு, அதுதான் இவரோட பலகீனம். அதோ எப்படி போறாரு பாரு.
ஐயோ பாவம்யா. இன்றைய கிசு கிசு 3 எழுத்து டைரக்டருக்கும் 5 எழுத்து நடிகைக்கும் விரைவில் திருமணம். இப்படி போட்டா யாருன்னு எப்படி தெரியும்? நாளைக்கு கல்யாண பத்திரிகையிலாவது பேரை போடுவாங்களா, இல்ல அங்கேயும் 3 எழுத்து டைரக்டருக்கும் 5 எழுத்து நடிகைக்கும் போடுவாங்களா? கல்யாண பத்திரிக்கை. மாமா, இதுல எந்த மாடல் பத்திரிக்கை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா பிரிண்ட் பண்ண கொடுக்கணும்.